ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண ஒரு 4 ஸ்டாக்ஸ் அது இந்த மார்க்கெட்டில் எப்படி லாஸ்ட் மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 10% பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் வந்து பார்க்கும்போது ஒரு 7.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 247 ரூபா வரைக்கும் போனாங்க. 234 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் இப்போ எனி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து பி ரேஷியோ 15 கீழே தான் இருக்குது. ஆனால் மணப்புரம் ஃபினான்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிப் நடக்கலாம். மேபி வந்து எகைன் ஒரு 170 180 வரும் பட்சத்தில் மணப்புரம் ஃபினான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். பட் வந்து பார்த்தீங்கன்னா 138 ரூபா வரைக்கும்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன் மணப்புரம் ஃபினான்ஸ். அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து இது இனி மேலே வர்றது கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னீங்க. பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையை கொடுத்துருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மணப்புரம் ஃபினான்ஸ் இப்போ ஒரு ஆல் டைம் ஹையில் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பயப்படுவீங்க, எகைன் ஒரு டவுன் போகுமா ப்ரோ அப்படின்லாம் கேட்குறீங்க. அதனால உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மணப்புரம் ஃபினான்ஸில் இப்போ வெயிட் பண்ணுங்கள். எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் மணப்புரம் ஃபினான்ஸில். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு சென்கோ கோல்டு வந்து 288 வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அவங்களோட 52 வீக் லோவான 227 நினைக்கிறேன். அதுலேருந்து 25% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு லாஸ்ட் மார்க்கெட்டில் மேலே வந்துடுச்சு. நான் வந்து ஒரு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸு கீழே போகும் கோல்டு ஸ்டாக்ஸில் ஸ்லோவாக அந்த ஸ்டாக்லேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா சென்கோ கோல்டு புஷ்ஷுன்னு ஏறி 280 ரூபாய்க்கு வந்துடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 34 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. ஸோ சென்கோ கோல்டில் இப்போதைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அது மாதிரி தான் பிஎன் கேட்ஜெல் ஜுவல்லர்ஸ் அதுலேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கான்னா அங்கேயும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுவும் லாஸ்ட் மார்க்கெட்டில் 536 ரூபா ஏறி வந்திருக்குது. ஸோ அதோட வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா எபோவ் 30 இருக்குது. இதுவும் பீக் லெவலில் வந்து பார்க்கும்போது 848 இருக்குது. இதோட 52 வீக் ஹை. இது வந்து ஒரு 300 பக்கம் நெகட்டிவ் குறைஞ்சி ட்ரேட் ஆகுது 52 ஹைலேருந்து. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூஷன் வந்து பிஎன் கேட்ஜெல் ஜுவல்லர்ஸ்லேயும் இன்னும் வரல. ஸோ அதனால் இதுலேயும் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் சிகரெட் ஸ்டாக்ஸாக இருக்கிற இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து வேல்யூஷன் கொஞ்சம் குறவாக இருக்குது ஐடிசியை கம்பேர் பண்ணும்போது. பட் ஐடிசி இது கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் டெக்னாலஜி பிஸ்னஸில் இருக்கிறாங்க, பேப்பர் போர்டில் இருக்கிறாங்க, ஐடி கம்பெனி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஐடிசியோட பிஸ்னஸ் தனி, ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஐடிசி இது கூட கம்பேர் பண்ண முடியாது. வேணால் காத்ரேஜ் ஃபிலிப்ஸை வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 273 ரூபாவில் இருக்குது. 14 டைம்ஸ் தான் பி ரேஷியோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்ல டிவிடனும் கொடுக்குறாங்க விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸு. பட் நான் வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கிறேன். நல்லா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கிறேன். இதான் என்னோட கருத்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில். நெக்ஸ்ட்டு ஐடிசி மார்க்கெட்டில் பக்கா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்தாலும் நான் அதே இடத்துல தான் இருப்பேன், மார்க்கெட் மேலே போனாலும் அதே இடத்துல தான் இருப்பேங்கிற மாதிரி ஐடிசி அதே இடத்துல தான் இருக்குது. 410 ரூபா ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் 406 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐடிசி. ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து சக்கா போடு 52 ஹை, ஃப்ரெஷ் 52 ஹை 194 ரூபா வந்துட்டாங்க. 5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ். ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 204 ரூபா வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட்டில். பட் க்ளோசிங் 194 இருக்குது. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் மேலே பார்க்குறதுக்கு சில ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த எஃப்டிஎஸ்சி அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வேர்ல்டு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரீபேலன்சிங் நடக்க இருக்குது. ஸோ இதில் வந்து $52.6 மில்லியன் அளவுக்கு இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு, அதாவது ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து ஈக்விட்டி இன்ஃப்ளோ $1.4 பில்லியன் to $1.6 பில்லியன் இன்ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரீபேலன்சிங்கில் நான் முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். போஸ்ட் டிமர்ஜர் க்ரோத் பொட்டன்ஷியல் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸில் இருந்திருக்கு. ப்ளஸ் ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் ஸ்டாக்ஸுக்கும் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் இந்த ஸ்டாக் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. இது ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கருத்து சொல்லியிருக்காரு, ப்ரோ ஆக்சுவலி 6 மந்த் ஆட்டு நம்மளை வேட்டையாட கரடி நிஃப்டி வந்து 21,000க்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்கனாமிஸ்ட்லாம் சொன்னாங்க. பட் இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எதுவுமே மாறல. பட் சடன் ஆட்டு 1.5 வீக் வந்து மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 31 மார்ச்சுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டில் அந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஏதாவது அடிகள் வருமா அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன் அதுதான். அதனால தான் நான் இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரிசல்ட்ஸை பொறுத்து அதுக்கு ஈக்குவலாட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதனால தான் இப்போதைக்கு நானும் மார்க்கெட்டில் இதான் என்னோட கருத்தாக இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26 வந்து ஸ்ட்ரகிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸோட கிளைண்ட்ஸ் வந்து ஸ்பெண்டிங்கை கட் பண்ண இருக்கிறதாட்டு ஒரு அப்டேட் வருது. இது எப்படி போகும்னு தெரில. ஆக்சுவலி லாஸ்ட் இயர்லாம் வந்து
விப்ரோ வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 40% மேலே அந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ நெகட்டிவ் ட்ரெண்ட் போயிடுச்சு போனஸுக்கு அப்புறம். விப்ரோ வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. அது எவ்வளோத்துக்கு இறங்கும்னு தெரியல. பட் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. இன்னும் ஒரு 30 ரூபா 40 ரூபா இறங்கிச்சுன்னா விப்ரோலையும் ஸ்லோவாக கன்சிடரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. யூஎஸில் கிளைண்ட் ஸ்பெண்டிங் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆன்கோயிங் பட்ஜெட்டில் வந்து ஐடிக்கும் அது வந்து குறைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால ஐடி செக்டார் ஃபினான்ஷியல் 26ல் ஒரு டிக்ளைனை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீக் டிமாண்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஐடி செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஃபார்மா செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஐடி செக்டரில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு, இவங்க வந்து பாவ்னிஷ் லாத்தியா வந்து சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரி இண்டஸ்ட்ரி அதில் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐக்ரா என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா 75,000 கோடி 2030 இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2030 75,000 கோடி இந்த லித்தியம் அயன் பேட்டரி இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது லித்தியம் அயன் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவரேஜஸ் வார் நடக்குது. குறிப்பாட்டு பெப்சி, கொக்கோ கோலா, அம்பானியோட கேம்போ கோலா, ஸ்மூத்து, அமுலோட சில மில்க் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ 10 ரூபா பிவரேஜஸ் மார்க்கெட் காம்படிஷன் நடக்குது. அதாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக ஒருத்தன் பிஸ்னஸில் இறங்குறான்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட தரத்தை கூட்டுவோம். அதாவது குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் அவனை விட நம்ம வந்து அதாவது நம்மளோட ஆப்போசிட் பிஸ்னஸ் பார்ட்னரை விட நம்ம வந்து ப்ரைஸை வந்து கம்மியாக கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அந்த பிஸ்னஸ் டிமாண்ட் வீக் ஆகுது, அவங்களோட பிஸ்னஸ் கீழே போகுது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் நடக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees பிவரேஜஸ் மார்க்கெட் வார் நடக்குது. 2019 அந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஜூசஸ், பாட்டில் வாட்டர், ஃப்ரூட் பேஸ்ட் பிவரேஜஸ் இதோட மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது 67,100 crores இருக்குது. 67,100 கோடி 2019 கணக்கு படி. 2030 வந்து அது 1.47 trillion ஆட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவோட பிவரேஜஸ் மார்க்கெட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட கேம்போ கோலா வந்து 10 ரூபா பாட்டில் கொண்டு வந்தது இந்த பெப்சி, கொக்கோ கோலா இவங்களுக்கு எல்லாமே பெரிய காம்படிஷனாக மாறிடுச்சு. இவங்க வந்து இப்போ இந்த டைமில் டிமாண்டு பயங்கரமாக இருக்குனால இவங்களுக்கும் டஃப் கொடுக்கும்னு சொல்லி இவங்களும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாவில் கொண்டு வந்துட்டாங்க பாட்டில். ஆக்சுவலி இந்த மில்க் கம்பெனிஸாக இருக்கிற குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் வந்து அமுலோட பிராண்டு கீழே வந்து அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து விற்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 150 மில்லிக்கு வந்து 10 ரூபா ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க் வந்து விற்றாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. அமுல் கூல் ஃப்ளேவர் மில்க்கை வந்து 20 ரூபாலேருந்து 40 ரூபா டெட்ரா பேக்கில் வந்து விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பட்டர் மில்க் வந்து 15 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அமுலோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸே பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா பட்டர் மில்க் பவுச் தான் ஒரு ஹையர் வால்யூம் க்ரோத் அவங்களுக்கு காட்டுது. ரிலையன்ஸ் கன்சியூமர் வந்து இப்போ டெபியூட் ஆட்டு மார்க்கெட்டில் முத்தையா முரளிதரனோட ஸ்பின்னர் அப்படிங்கிற பிராண்டை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ராஸ்கிக் குளுக்கோ எனர்ஜி அதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2021 ஃப்ரூட்டி வந்து பார்லே அக்ரோவோட ஃப்ரூட்டி 10 ரூபா அந்த டெட்ரா பேக்கில் வந்து வருண் தவானை வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டாட்டு கொண்டு வச்சு February 2023 அவங்க வந்து அதை 685 கோடி உள்ள பிராண்டாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ஃப்ரூட்டி பிராண்டை. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேம்போ கோலா வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால மற்ற கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரூபா அதாவது எல்லா ஜூஸுமே 10 ரூபாயில் தான் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து யார் சக்ஸஸ் அடையா அப்படிங்கிறது நமக்கு மே மந்த் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அதில் இப்போ ஐபிஎல் வந்து பெருசாக கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்குது ரிலையன்ஸோட கேம்போ கோலா தான். யார் சக்ஸஸ் ஆகுறாங்கங்கிறது ஐபிஎல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அது மாதிரி மே மந்த் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் யார் ரியலாட்டு சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் எந்தெந்த செக்டாரில் வந்து பெரிய அளவில் அவுட்ஃப்ளோ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி 6,934 கோடி வந்து மார்ச்சில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை வெளியெடுத்துட்டு போயிருக்காங்க. Februaryல 805 கோடிக்கு இன்ஃப்ளோ இருந்துச்சு. பட் மார்ச்சில் வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி 2024 வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கோடி வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்ஃப்ளோ பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அது வந்து தலைகீழ மாறி இருக்கு. நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜி செக்டாரில் 5,106 கோடி வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. Februaryல 6,904 கோடியாக இருந்தது, இப்போ வந்து குறைஞ்சிருக்குது. ஆட்டோமொபைல் செக்டார் எடுத்து பார்க்கும்போது 3,640 கோடி வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்குது. ஆனால் வந்து Februaryல 3,969 கோடியாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் செக்டார் இதில் 3,311 கோடி அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. இதுவும் Februaryயை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஹெல்த் கேர் செக்டாரில் 2,049 கோடி அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. கன்சியூமர் சர்வீஸில் 1,900 கோடி வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. பவர் செக்டாரில் 1,867 கோடி அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு.
பட் ஃபெப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கன்சியூமர் டியூரபிள் செக்மெண்ட்டில் 1566 கோடி அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிபிசியில் வந்து கொச்சி ரிஃபைனரியில் ஒரு சோலார் பவர் பிளான்ட், அதாவது ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட்டை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிபிசிஎல் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் முருகப்பா குழுமத்தோட அந்த சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன், இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் நானும் எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 104 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. மார்க்கெட் கேப்லேஷன் கிட்டத்தட்ட 98,000 crores இருக்குது. 642 ரூபாயில் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ₹5.85 தான் இருந்திருக்கு. அதாவது 5 ரூபாயே போடுங்களாம். இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 642. ஆக்சுவலி 5 இயர்ஸில் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ வந்து 1.10 crores அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1 கோடியே 10 லட்சம் 5 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 5 இயர்ஸில் 1 கோடியே 10 லட்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அந்த ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. 5 ரூபா இருந்த பங்கு இப்போ 642 ரூபாயிட்டு 5 வருஷத்தில் உயர்ந்திருக்கு. இது வந்து முருகப்பா குழுமத்தோட சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் இவங்க கொடுத்த அப்டேட்டு. பென்னி ஸ்டாக்ஸ் வந்து பிக்கப் பண்ணும்போது இதான் நான் சொல்கிறது, எந்த ஸ்டாக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அதனால தான் பென்னி ஸ்டாக்ஸில் நம்ம தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் 25 இயர்ஸில் இதோட ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 13,838%. ஆனால் 5 இயர்ஸில் 10,923% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் கொடுத்த அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.